பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் ஜெபம். இன்று தியானிக்கும்படியான வேதவசனம் லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி என்று சொல்லுகிறாரே. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி என்றால் அதி சீக்கிரத்தில் வரப்போகின்ற மகா உபத்திரவ காலத்தில் மாட்டிக்கொள்ளாமல் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவருக்கு முன்பாக தகுதியுள்ளவர்களாய் காணப்படும்படிக்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து வந்த ஒரு எச்சரிப்பின் சத்தம். இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் கைவிடப்பட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார். அந்த நாளுக்கு உன்னை ஆயத்தப்படுத்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். இட்ஸ் a prayer of preparation for the coming of the Lord Jesus Christ. It is very important to stand before him worthy. அவருக்கு முன்பாக நாம் போய் நிற்க தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்மளை இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவருக்கு முன்பாக தகுதியுள்ளவர்களாக நிறுத்துவதற்காகத்தான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட இந்த ஜெபத்தை குறித்த எச்சரிப்பை அவருடைய நிருபத்தில் கூட எழுதி வைத்திருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். நல்லா கவனிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாகிவிட்டது. அப்படி என்றால் இந்த உலகத்தின் முடிவு காலகட்டத்தில் நாம் வந்து விட்டோம் என்று அர்த்தம். என் கருமையான தேவஜனமே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னாரே. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து என்றால் என்ன?
எல்லாவற்றிலும் கவனமுள்ளவர்களாய் ஞானமுள்ளவர்களாய் நடந்து ஜபத்தை உதாசீனப்படுத்தி விடாதபடி கவனமாயிருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார். நம்முடைய ஜபம்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நம்மை ஆயத்தப்படுத்தும். நாம் இதுவரை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் இந்த உலகத்தில் எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்தார், அந்த வாழ்க்கையின் மூலம் நமக்கு என்ன என்ன காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் என்பதை, வேதத்தில் மறைந்திருக்கிற பல ரகசியங்களை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டு வருகின்றோம். அதே போல தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஜெப வாழ்க்கையை குறித்தும் நமக்கு வேதத்தில் மறைந்து கிடக்கிற பல ரகசியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார், அந்த ஜெபத்தின் மகிமை என்ன என்பது பற்றியும், நாம் நமக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார் என்பதையும் வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பது பற்றியும், அந்த ஜெபத்தின் அவசியம் அல்லது அந்த ஜெபத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றியும், அந்த ஜெபத்தின் மகிமை என்ன என்பது பற்றியும், அந்த ஜெபம் எப்படி நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு தகுதிப்படுத்தி மறுரூபமாக்கி அவருடைய வருகையில் நம்மை எடுத்துக்கொள்ள வைக்கும் என்பது பற்றியும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை எடுத்து நாம் தியானித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கை அநேக வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் அதிகாலையில் இருட்டோட எழுந்து இயேசு கிறிஸ்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் தனியாக ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். சாயந்தர நேரத்தில் இயேசு மலை மேல் போய் தனிமையாக இருந்து ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து ராத்திரி முழுவதும் மலையிலே போய் ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் இருந்து வாசித்து பார்த்தால் இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் ஒரு மலையின் மேல் கூட்டி சென்று ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17வது அதிகாரம் 1வது 2வது வசனங்களை வாசித்து பார்த்தால் ஜெப நேரத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் என்பது பற்றி எழுதப்பட்டிருக்கிறது.
லூக்கா 4வது அதிகாரம் முதல் 11 வசனமும் மத்தேயு 4வது அதிகாரம் முதல் 11 வசனத்தையும் வாசித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து எப்படி சாத்தானை ஜெயித்தார் என்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 22வது அதிகாரம் 41 முதல் 44 வசனங்களை வாசித்து பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் போய் எப்படி பாரப்பட்டு ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம். ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசித்தால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய ஜீவனை விடும் பொழுது கூட ஜெபித்து பிதாவினுடைய கையிலே தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இத்தனை வசனங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டு நாம் அதை கற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவனாகிய கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து காலையிலே, சாயந்தரம், இரவு என்று சொல்லி இப்படி 3 நேரமும் இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாரே. அந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிறார் என்று சொன்னால் வேதவசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமானால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. நல்ல கவனிங்க. அப்படி என்றால் இந்த ஜெபிக்க வேண்டும் என்பது கூட தேவனுடைய ஒரு கட்டளையாய் இருக்கிறது. வாசிப்போம். கொலோசையரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். நல்ல கவனிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். என் ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபிக்கின்றார். அப்படி என்றால் தேவனுடைய ஒரு கட்டளை, அந்த கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தவராகி எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம் தானியேலின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமேயானால் தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே அந்த பத்திரத்திற்கு முத்திரை வைக்கப்பட்டது என்று அறிந்த பின்பு கூட தானியேல் தன்னுடைய மேல் அறையில் போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து தான் வழக்கமாய் ஜெபிக்கிறது போல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. தானியேலும் 3 நேரமும் வழக்கம் போல 3 நேரமும் ஜெபிக்கிறது போல ஜெபிக்கின்றானா. அப்படி என்றால் அந்த கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்ட பொழுது கூட அவனுடைய ஜெபத்தை ஸ்டாப் பண்ண யாராலையும் முடியவில்லை. அந்த ஜெபம் இடைவிடாமல் செய்கிற அந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. தானியேல் தன்னுடைய ஜெப வாழ்க்கையின் மூலம் தேவனுக்கு பிரியமானவனாக நடந்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் தானியேல் 9வது அதிகாரத்திலே தானியேல் உபவாசம் இருந்து தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவதூதன் இறங்கி வந்து அவனை பார்த்து சொல்லுகிறான். தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்திலே நீ மிகவும் பிரியமானவன், நீ விண்ணப்பம் பண்ண தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க வந்தேன் என்று சொல்லுகிறானே. எனக்கு கருமையான தேவஜனமே, தானியேலும் தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக தேவனுக்கு பிரியமானவனாக நடக்கிறான். அந்த ஜெபத்தின் மூலமாக தேவனோடு கூட ஒரு இடைவிடாத தொடர்பு அல்லது உறவு வைத்துக் கொண்டே இருந்தான். We need to have
A closer relationship with God through our prayer and praising. நம்முடைய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே எழுதியிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 55வது சங்கீதம் 17வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமேயானால், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று எழுதியுள்ளார். அந்தி சந்தி மத்தியானம் 3 நேரம். இயேசுவை போல தானியேலை போல தாவீதும் 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருக்கின்றான். அப்படி தானியேல் ஜெபிக்கிறபடியினால் தான் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் இயேசுவை போல தானியேலை போல தாவீதை போல இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெப அனுபவத்தில் அடங்கி இருக்கிற வேத வசன ஆழத்தின் ரகசியங்களை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் ஜெபிக்க போகிறாரா? அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. சாயங்காலத்தில் ஜெபிக்க போகிறாரா? அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. மலை மேல போய் ராத்திரி முழுவதும் ஜெபிக்கிறாரா? அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கையின் மூலம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியங்களை வேத வசன அடிப்படையில் அதனுடைய ஆழத்தையும் ரகசியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் தேவ ஞானம் அடங்கியிருக்கிறது. அந்த தேவ ஞானம் நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் அதிகாலை ஜெபத்தில் அடங்கி இருக்கிற தேவ ரகசியங்கள், தேவ ஞானம், அந்த ஜெபத்தில் உள்ள மகிமை அல்லது முக்கியத்துவம், இவை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஊரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் ஜெபிக்க போகிறார் என்றால் அந்த அதிகாலை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கருமையான தேவஜனமே, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனை சிநேகிக்கிறவர்கள்,
தேவனிடத்தில் அதிக அன்பு வைக்கிறவர்கள் அதிகாலையில் அவரை தேடுவார்கள். அதிகாலை ஜெபம் என்பது நமக்கும் தேவனுக்கு இருக்கிற ஒரு நெருங்கிய உறவு, அல்லது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு அன்பு அல்லது சிநேகத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த அதிகாலை ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம். ஆதலால் தான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார். அதனால் தான் இயேசு சொன்னார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை என்று சொன்னாரே. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பிதாவின் மீது வைத்திருந்த அந்த அன்பு, இயேசு கிறிஸ்து பிதாவின் மீது வைத்திருந்த அந்த சிநேகத்தை காட்டக்கூடியதுதான் அந்த அதிகாலை ஜெபம். அந்த அதிகாலை ஜெபத்திலே அவரை தேவனை தேடி போகிறபடியினால் தேவனாகிய கர்த்தரும் அவரை சிநேகிக்கிறார். இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லிதானே மலை மீது சீசர்கள் அந்த சத்தத்தை கேட்டார்கள் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனத்திலே எழுதப்பட்டுள்ளது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதிகாலை ஜெபம் அவருக்கு பிரியமானது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னார். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். அப்ப யார் அதிகாலையில் வருவா? நல்லா கவனிங்க. அவரை சிநேகிக்கிறவர்கள், யாருக்கு அவர் மீது அதிக அன்பு இருக்கிறதோ, யாருக்கு அவர் மீது அதிக நேசம் இருக்கிறதோ, அந்த தூக்கத்தை விட்டு எழுந்து தேவ சமூகத்துக்குள் ஓடுவார்கள். சங்கீதக்காரன் சொன்னாரே, சங்கீத புஸ்தகம் 42வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பே. வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகம் 42வது சங்கீதம் 1வது 2வது வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். நல்ல கவனிங்க. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். யார் இது? யாரால சொல்ல முடியும்? தேவனை சிநேகிக்கிறவர்களால் மட்டுமே சொல்ல முடியும். இது யாரால சொல்ல முடியும்? தேவன் மீது அன்பு வைத்திருக்கிறவர்களால் மாத்திரமே சொல்ல முடியும். யாருக்கு தேவன் மீது அன்பு, யாருக்கு தேவன் மீது சிநேகம் இருக்கிறதோ அவர் காலையில் அதிகாலையில் எழுந்து போய் அவர் சன்னிதானத்தில் உட்காருவாங்க. அதனால் தான் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 20வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை நிலத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்தில் போய், கர்த்தரை கல்லிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். நல்ல கவனிங்க. இந்த மகதலேனாள்
மரியாள் இடத்துல இருந்துதான் என் ஆண்டவர் 7 பிசாசுகளை துரத்தினார். அந்த இயேசுவின் மீது அவளுக்கு அவ்வளவு அன்பு. நல்ல கவனிங்க, பொல்லாத பிசாசின் கரத்தில் இருந்து என்னை விடுதலை செய்திருக்கிறாரே, அவர் மீது அவளுக்கு அத்தனை அன்பு. ஐயா, நம்ம இருட்டில் ஒரு இடத்துக்கு கூட போக மாட்டோம். வீட்டிலேயே மாடிக்கு நான் போனா கூட போக மாட்டோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு போய், கல்லறைக்கு போறான்னு சொன்னா அந்த இயேசு மீது அவர் எத்தனை அன்பு. நம்ம அதை யோசித்து பார்த்தோமா? ஏன் அதிக இருட்டோடு போகிறார்? அவர் மீது அவளுக்கு இருந்த சிநேகம், அவர் மீது இருந்த அவளுக்கு இருந்த அன்பு. தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு சிநேகிக்கிறாள், அன்பு காட்டுகிறாள். அந்த பார்க்கிறா, கல்லறை திறந்திருக்கு, அவரை காணல. ஓடி போய் பேதுருட்ட சொல்றா, கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. 9வது வசனம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் அறியவில்லை. இயேசு சொன்னா 3வது நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்னா மறந்துட்டாங்க. ஆகவே ஓடி வந்து சொல்றார். 11வது வசனம், மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். நல்ல கவனிங்க, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, நல்ல கவனிங்க, இதுல முக்கியமான காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது 9வது வசனத்தில், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். 3வது வசனத்தில், அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசர்களும் கல்லறை நிலத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். அங்க போய் பார்த்தா கல்லறையில் அவர் இல்லை. வேதம் சொல்கிறது, யோவான் 20வது அதிகாரம் 10வது வசனம், பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஒருத்தரும் கல்லறையில் இருக்கல. நல்ல கவனிங்க, பேதுருவுக்கும் மற்ற சீசர்களுக்கும் இந்த மரியாளுக்கும் இயேசுவின் மீது இருந்த அன்பின் வித்தியாசம் அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, கல்லறை திறந்திருக்கு, ஆளை காணோம், போயிட்டாங்க. They left the graveyard. அந்த கல்லறை தோட்டத்தை விட்டே போயிட்டாங்க. ஆனா மரியா போகல. அவ என்ன செய்து கொண்டிருந்தால், 11வது வசனம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். நல்ல கவனிங்க, அங்க தேவதூதர் உட்கார்ந்துருக்கானுங்க. கல்லறையில் அவர் வைக்கப்பட்ட இடத்துல தலைமாட்ட ஒருத்தன், கால் மாட்ட 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க வாசிப்போம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். என் ஆண்டவரை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயா, எத்தனை அன்பு! என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிற என்னை கண்டடி வாழ்ந்தன தேவன் சொன்னான். அதே மாதிரி
மரியாளுடைய அன்பை பார்த்து இயேசு கிறிஸ்து அங்கே உயிர்த்தெழுந்த இயேசு முதல் அவளுக்கு தரிசனமாகிறார். 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். நல்ல கவனிங்க, எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க ஐயா, நான் போய் எடுத்துக்கிறேன். என் ஆண்டவர் எங்க இருக்கார் தெரியலையே. தேடுகிறார், ஆண்டவரை தேடுகிறார். அவள் இருதயத்துக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு, அவள் இருதயத்துக்குள்ள ஒரு பதட்டம். என் ஆண்டவரை எடுத்துட்டு போயிட்டாங்களே. இயேசு என்ன சொன்னார்? வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். நல்ல கவனிங்க, அவர் சத்தத்தை வச்சு இயேசுன்னு கண்டுபிடிச்சிட்டார். வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். நல்ல கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவை போய் பார்ப்பதற்கு முன்பாக மரியாளுக்கு தரிசனமாகிறானா? அந்த மரியாளுடைய இருதயத்தில் இயேசுவின் மீது எத்தனை அன்பு இருக்க வேண்டும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த சிநேகத்தை இயேசு காட்டுகிறார். பிதாட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் யாருனாலும் தொட முடியும். அதனால தான் என்னை தொடாத, இன்னும் பிதாவிடத்தில் ஏறி போகல. பிதாவினிடத்தில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சீசர்களுக்கு தரிசனமாகி சந்தேகப்பட்ட தோமாவிட்ட, உன் விரலை இந்த கையில் விட்டு பாரு, என் விழாவில் விட்டு பாரு என்று சொல்லுவார். என கருமையான தேவச்சனமே, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவாள் என்ற வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மீது மரியாளுக்கு இருந்த சிநேகம் எவ்வளவு என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த வசனத்தின்படி என்னை சிநேகிக்கிறவரை நானும் சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னபடி தேவனும் அவள் மீது எந்த அளவு அன்பு வைத்திருந்தால் பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்னால் அவளை வந்து பார்ப்பார். ஆகவே இந்த அதிகாலை ஜெபம் இயேசுவை கொண்டு தேவன் நமக்கு அநேக வேத வசனத்தின் ஆழங்களையும் ரகசியங்களையும் ஞானத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அதிகாலை ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது 23வது வசனங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நல்ல கவனிங்க, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் காலைதோறும் புதியது. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கின்றான், சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 8வது வசனத்தில், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று வாசிக்க கேட்போம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். நல்ல கவனிங்க, அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன்,
நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பி ஆண்டவரே. நல்ல கவனிங்க. அதிகாலையில் விடிய காலத்துல அவருடைய கிருபையை காட்டினா, முதலாவது அந்த கிருபை நீ எப்படி நடக்க வேண்டும் அந்த நாளில் அந்த கிருபை சொல்லிக் கொடுக்கும். அதுக்குதான் அதிகாலை அவருடைய கிருபை. ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய கிருபையினால் என்னை வழி நடத்தும், உம்முடைய கிருபையினால் என்னை போதித்தரலாம். ஒவ்வொரு நாள் காலையில் அந்த கிருபையை அவரிடத்தில் கேட்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் ஜெபிக்க போகிறார். அந்த அதிகாலையின் கிருபை ஒன்று நம்மளை வழி நடத்தக்கூடிய கிருபை. இரண்டாவது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை இந்த கிருபை புதியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு கருமையான தேவ ஜனமே, தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அந்த கிருபைக்குள் வைத்து பாதுகாத்து கொள்வார். அதிகாலையில் எழுந்து அவருடைய கிருபையை கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய கிருபைக்குள் வைத்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாள் காலையில் ஆண்டவர் சமூகத்தில் உம்முடைய கிருபைக்குள் வைத்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனத்தை எடுத்து நாம் வாசித்து பார்த்தால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். என கருமையான தேவ ஜனமே, தேவ கிருபையில் விருத்தி அடைகிறார். அந்த கிருபை உனக்கு இருக்கும் பொழுது, வேதத்தின்படி நீ தேவனுடைய கிருபைக்காக கேட்கிற அந்த கிருபை உனக்குள்ள இருக்கும் பொழுது தேவ ஞானம் உனக்குள் வரும். அந்த கிருபை உனக்கு இருக்கும் பொழுது மனுஷர் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். நல்லா தெரிந்து கொள்ள, அந்த கிருபையில் நீ வளர்ந்தேறிக்கொண்டே போவாய். இயேசு கிறிஸ்து அந்த கிருபைக்குள் இருந்தார். அவரை எப்படியெல்லாமோ கொலை செய்ய முயற்சித்தார்கள். தேவனுடைய வேலை வரும் வரைக்கும் பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த கிருபையை பாதுகாக்கும். ஒவ்வொரு மக்களும், தேவ பிள்ளைகளும், எப்பொழுது நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதை தேவன் குறித்து வைத்திருப்பார். அதற்கு முன்பாக சாத்தான் உன்னை விபத்துகளினாலோ பகைகளினாலோ வியாதியினாலேயோ எப்படியெல்லாமோ உன்னை மறிக்க வைக்க முயற்சி செய்வான். அந்த கிருபை உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவை எப்படி பாதுகாத்ததான்? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 29வது 30வது வசனங்கள். எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலை கீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரை செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து தலைகீழாக தள்ளி விடுறதுக்கு அவரை கொலை செய்ய கொண்டு போறாங்க. வாசிப்போம். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். அப்படியே மறைஞ்சிட்டார். அதுதான் கிருபை. சாகடிக்க முடியாது. யோசேப்பை சொப்பனக்காரன் வர்றான், அவனை கொன்னு இந்த குழி ஒன்றில் போட்டுருவோம் தானே திட்டம் போட்டாங்க. நல்லா கவனிங்க. கொல்ல முடிஞ்சதா? அதுதான் கிருபை.
நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபையே. ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. யோவான் 8வது அதிகாரம் 59வது வசனம். அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்களா? கல்லெறிஞ்சு கொல்லணும். யோவான் 10வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். மறுபடியும் வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். 39வது வசனம். இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி அவர்கள் கைக்கு தப்பி. அதான் கிருபை, அதான் கிருபை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். எனக்கு அருமையான தேவஜனமே, அவருடைய வேலை வரும் வரை ஒருவரும் அவரை கொலை செய்ய முடியல. அதுதான் கிருபை. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோன்னா கிருபை ஐயா, கிருபை. எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் நிர்மூலமாகாம இருக்கிறது அவருடைய கிருபை. இந்த அதிகாலை ஜெபத்தில் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலிடம் தேவனாகிய கர்த்தர் சொன்னார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த கிருபை அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை தான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்க நம்மளை பாதுகாக்கும். அந்த கிருபை தான் சகல விதமான தீமையில் இருந்தும் நம்மளை பாதுகாக்கும். அந்த கிருபை தான் சகலவித வியாதி, இந்த கொடிய நோய்களில் இருந்து நம்மளை பாதுகாக்கும். அந்த கிருபை தான் நாம் பாவம் செய்து விடாதபடி நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்கும். யோசேப்புக்கு விரோதமான பாவம் இழுத்துதே, விழுந்துட்டானா, தப்பி ஓடினானே, அதுதான் கிருபை. அந்த கிருபை இருந்ததுன்னா பாவம் தேடிதான் வரதான் செய்யும். ஆனால் அந்த கிருபை அந்த பாவத்தில் நீ விழுந்து விடாதபடி உன்னை பாதுகாக்கும். சாத்தான் உனக்கு விரோதமான எத்தனை விதமான தந்திரங்கள் செய்தாலும் சரி, எங்கெல்லாம் கண்ணி போட்டு வைத்திருந்தாலும் சரி, அந்த கிருபை இருந்தா சாத்தானின் சகல தந்திரத்தில் இருந்து நீ பாதுகாத்துக் கொள்ளப்படுவாய். அந்த கிருபை மிகவும் முக்கியமானது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையின் முக்கியத்துவத்தை இவ்வளவு நேரமா நாம் அறிந்தோம். ஆகவே இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார்.
சங்கீதக்காரன் அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும் என்று சொல்லி கிருபையை பெற்றுக் கொள்கிறார். நாமும் அதிகாலை ஜெபத்தில் எழுந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கிருபை அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திவிடும். அந்த கிருபை அதற்கு ஏற்ற ஞானத்தையும் ஜப ஆவியையும் ஜப கிருபையையும் நமக்கு கொடுக்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து 3 நேரமும் ஜெபிக்க போகிறார். ஜபம் 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 எந்த நேரம் ஜெபிக்க போகிறார்? இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போனது மாதிரி நாமும் ஜெபிக்க போக விரும்பினால் நம்முடைய இருதயத்திற்குள் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பொருத்தனை அல்ல, தீர்மானம். தானியேல் தன்னுடைய இருதயத்திற்குள் தீர்மானம் பண்ணினான். தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசித்தா, ராஜாவுடைய போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்திடக் கூடாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினாளா. அப்பொழுது ஆண்டவர் அதிகாரியுடைய கண்களில் அவனுக்கு தயை கிடைக்க செய்தார். என கருமையான தேவ ஜனமே, நாமும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நான் ஜெபிக்க போய்விடுவேன். ஆண்டவரே, நமக்கு 3 நேரம் ஜெபிக்க முடியாவிட்டால் கூட 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு மணி நேரம், ஏதாவது 1 மணி நேரம். பேதுருவிட்ட கேட்டார் இல்லையா, ஒரு சோதனைக்குட்படாதபடிக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதா? என கருமையான தேவ ஜனமே, நமக்காக நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக 1 மணி நேரம், தினமும் 1 மணி நேரம், இந்த நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி நம்முடைய இருதயத்திற்குள் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளும் பொழுது, தேவன் எந்த நேரத்தை நீ தீர்மானம் பண்ணினாயோ அந்த நேரம் வரும் பொழுது உனக்கு ஞாபகப்படுத்துவார். 2வது, அந்த நேரம் வந்த உடனே நீ ஜெபிக்கிற ரூமுக்குள்ள போகிறியா, தேவ பிரசன்னம் அந்த ரூம்ல நிறைந்திருக்கும். அந்த வேளையில் தேவனாகிய கர்த்தரும் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார். நீ தீர்மானித்ததன்படி நீ அந்த நேரத்தில் நீ ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் உன் மீது மூடும் அல்லது உன் மீது இறங்கும். அந்த நேரம் நீ ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியையும் ஒரு ஜெப கிருபையையும் கர்த்தர் கொடுப்பார். தீர்மானம் பண்ணி ஜெபிக்கிறதுல அவ்வளவு மகிமை உண்டு. என்னுடைய ரட்சிப்பின் ஆரம்ப காலத்தில் அப்படி நான் தீர்மானம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். எந்த சொந்தக்கார வீட்டுக்கு வந்திருந்தாலும் சரி, அல்லது நான் எந்த வெளியூருக்கு உறவினர் வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி, அந்த நேரத்துக்கு ஜெபிக்க போயிடுவேன். அப்படி ஜெபித்த அந்த ஜெபம், அந்த நேரம் எனக்காக தான் ஜெபிப்பேன், என்னுடைய பரிசுத்தத்துக்காக. எனக்கு ஆரம்ப காலத்திலாம் எனக்கு ஊழியத்தை பற்றிலாம் தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போகலாம், எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் போகலான்னு சொல்லி அவருடைய சமூகத்துக்கு ஓடி ஜெபிப்பேன். எனக்காக, என்னுடைய பரிசுத்தத்துக்காக, என்னை இயேசுவை போல மாற்ற வேண்டும் என்பதற்காக, எனக்காகவே அந்த 1 மணி நேரம் ஜெபிப்பேன். அந்த ஜெபந்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பின்வாங்கி விடாதபடி, நான் பாவத்தில் விழுந்து விடாதபடி, நான் கர்த்தரை விட்டு போய் விடாதபடி என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்காக இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் உன்னை ஆயத்தப்படுத்துகிறதற்காக 1 மணி நேரம், ஏதாவது 1 மணி நேரம், 24 மணி நேரம் இருக்கு ஒரு நாளில், ஏதாவது 1 மணி நேரம், உன்னால் முடிஞ்ச ஒரு நேரம் குறிப்பிட்டு அந்த நேரத்தில் நான் ஜெபிப்பேன் என்று உன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கோ.
நான் சொன்னது போல அத்தனை கிருபையும் கர்த்தர் தருவார். உனக்காக எப்படி ஜெபிக்கணும்னு நீ தெரியாம இருக்கலாம். அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் இப்பொழுது நமக்கு சொல்லிக் கொடுக்க போ. இது தொடர்ந்து வரும். நமக்காக எப்படி ஜெபிக்கிறதுங்கிறது நான் அடுத்த வாரம் தேவ செய்தியில் எடுப்பேன், தெரிஞ்சுக்கிடலாம். ஆகவே நமக்காக ஜெபிக்கிறதற்காக ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்தை ஒதுக்கி வைத்து ஜெபிங்க. போகட்டும். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் போய் ஜெபிக்க போயிருந்தார். அதில் கிருபையை பற்றி பார்த்தோம். இப்பொழுது மோசேயையும் கர்த்தர் அதிகாலையில் வர சொன்னார். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலகையில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லுன்னு சொல்கிறார். Come prepared in the early morning. ஆண்டவர் சொல்கிறார், அதிகாலை ஜெபத்துல நீ முதலாவது உன்னை ஆயத்தப்படுத்து. Prepare yourself for the coming of the Lord. உன்னை ஆயத்தப்படுத்துறதுனா உன்னை பரிசுத்தப்படுத்தி செய். A prayer of sanctification. நீ ஆயத்தப்படுத்தி காலையில் அவர் சமூகத்தில் பெய்யுற அந்த அதிகாலை ஜெபத்தில் நீ கிருபையை கேட்பதற்கு முன்பு, அதிகாலை ஜெபத்தில் மற்ற காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பு, அந்த அதிகாலையில் உன்னை ஆயத்தப்படுத்தி ஜெபி. அப்பொழுது கிருபை உன் மீது இறங்கும். கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுவார். நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அவருடைய வசனங்கள் உனக்கு முன்பாக வந்து நிற்கும். ஆண்டவர் மோசேயிட்ட ஏன் அதிகாலை வர சொல்றாரா? கட்டளைகளை பெற்றுக்கொள்ள வர சொல்கிறாரு. அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ள வர சொல்கிறாரு. 4வது 5வது வசனம். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். 2 கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு ஏறினான். நீ தேவ சமூகத்துல காலையில போகிறியா? வேத புஸ்தகத்தோடு கொடுப்போம். ஏன்னா அந்த காலை நேரத்தில் வசனம் ஞாபகப்படுத்துவாரு. நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆண்டவர் பல நேரங்கள்ல வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்துவார். ஆனால் முழங்கால இருந்தவாறே பைபிளை திறந்தது வசனம் எங்க இருந்து தேடி பார்த்து கண்டுபிடிப்பேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ வேத புஸ்தகத்தோடு அதிகாலையில் தேவ சமூகத்திற்கு போ. வாசிப்போம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் சொன்னாரே, என் ஆண்டவர் மோசேக்கு அதிகாலையில் தரிசனமாகிறார். நல்ல கவனிங்க. இந்த அதிகாலையில் அவனுக்கு தரிசனமாகி அவருடைய கட்டளைகளை எல்லாம் கொடுக்கிறாரு. 28வது வசனம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். ஐயா, எனக்கு கருமையான தேவஜனமே, மோசே அந்த அதிகாலையில மேல போய் ஜீவ வாக்கியங்களை பெற்றுக் கொண்டு வருகிறான். வாசிப்போமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 38வது வசனம். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும்
நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. நல்ல கவனிங்க. நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவன் இவன் தான். அங்கதான் கட்டளை. ஒவ்வொரு நாள் காலையிலையும் தேவ ஊழியர்கள் காத்திருக்கும் பொழுது தேவ செய்தியை கொடுப்பார். உன் சபைக்கு என்ன பேசணும், என்ன வார்த்தை கொடுக்கணும், அது எல்லாம் அவர்கிட்ட வாங்க முடியும். உன்னோடு இடைபடுவார், உன்னோடு பேசுவார், தேவ கட்டளை கொடுப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 147வது 148வது வசனங்கள். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்க. ஆண்டவரே என்னோடு பேசும், எனக்கு உம்முடைய வசனத்தை தாரும், எனக்கு உம்முடைய வார்த்தையை தாரும். நான் எப்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொன்னவன் அவன் தானே. அதிகாலையில் எழுந்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக. சங்கீதம் 143வது சங்கீதம் 10வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகாலையில் எழுந்திருக்கேளு. அந்த அதிகாலையில் உன்னை போதித்து நடத்துவார். நீ எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன் என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசித்து தியானிங்க. வேதத்தில் மறைந்து கிடக்கிற மறைபொருள்களை, புதை பொருட்களை, வேதத்தின் ஆழங்களை, ரகசியங்களை அந்த அதிகாலையில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆவியானவர் நல்லா சொல்லிக் கொடுப்பார். நான் எந்த மனுஷனிடத்திலையும் வாங்கி பிரசங்கம் பண்ணல, யாருடைய மெசேஜையும் காப்பி அடிச்சு நான் பிரசங்கம் பண்ணல. டைரக்ட் என் ஆண்டவரிடத்தில் அந்த டைரக்டா வாங்கி தான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ அவருடைய சமூகத்தில் போ, நீ அவருடைய சமூகத்தில் போ. அவர் உனக்கு எப்படி நடக்க வேண்டும் சொல்லிக் கொடுப்பாரு. நீ தப்பு செஞ்ச நான் சொல்லிக் கொடுப்பாரு, உன்னை சரி பண்ண சொல்லிக் கொடுப்பாரு. ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நல்ல கலைஞ. நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது. மோசே அந்த ஜீவ வாக்கியங்களை பெற்றார். அது நித்திய ஜீவன் உள்ளது, ஜீவனுள்ள வசனம். அது வாசிப்போம். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். பிதா எனக்கு சொன்னபடியே. அதற்காக தான் ஓடி 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 அவருடைய சமூகத்துக்கு ஓடுகிறார். காலையில ஓடுகிறார், மதியம் ஓடுகிறார், சாயந்திரம் ஓடுகிறார், ராத்திரி முழுவதும் அங்கே போய் கடக்கிறாரு. தேவனிலே இருந்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் உபதேசங்களையும் பெற்றுக்கொள்கிறதற்கு. அதனால் தான் தேவனாகிய கர்த்தர் மோசேயிடம் சொன்னார். உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரனை எழும்ப பண்ணி. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்கள் எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம்
அவர்களுக்கு சொல்லுவார். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். சொன்னாரே, அன்னைக்கு மோசேட்டே சொன்னது தானே இங்க செய்து காட்டுகிறார். அதைத்தானே இங்க செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார். என கருமையான தேவ ஜனமே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து சொன்னாரே. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 46வது வசனம். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அதைத்தானே இப்போ உபாகமம் 18:18 வாசித்தோ. அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. எனக்கு கருமை பிதாவினிடத்தில் இருந்து வாங்கி பேசுகிறாராம். வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது 16வது வசனம். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இவர் கல்லாதவராயிருந்தோம் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. அங்கிருந்து தான் வாங்குறாரு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதிகாலை ஜபத்தில் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறாரு. அது அவரை தேடுகிற அனுபவம். என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறார். அது தேவனோடு கூட இடைவிடுகிற நேரம். அது தேவனோடு கூட உறவாடுகிற நேரம். அது தேவனுக்கும் ஒரு நபருக்கும் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற நேரம். அது கிருபையை பெற்றுக்கொள்கிற நேரம். அது தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பெறுகிற நேரம். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அதிகாலை ஜபத்தின் மூலமாக எவ்வளவு காரியங்களை, எவ்வளவு வேத ரகசியங்களை இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஏன் சாயந்தர நேரத்தில் போய் ஜெபம் பண்ணினார்? ஏன் ராத்திரி முழுவதும் ஜெபித்தார்? அவர் ஜெபிக்கும் பொழுது எதினால் அவருடைய முகரூபம் மாறி அவர் மறுரூபமானார்? இந்த வேத ரகசியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மற்ற ஜப அனுபவங்களை குறித்த வேத ரகசியங்களை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் இதே ஆன்லைனில் உங்களோடு கூட சந்திக்கிறேன். God bless you.